நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கோயம்புத்தூர் மக்களுக்கான ஒரு அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. மாவட்ட சுகாதாரத்துறையிலிருந்து கோயம்புத்தூர் மாவட்ட மக்களுக்கான ஒரு அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க. ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா ஃபுல் டீட்டெயிலும் வந்து நம்ம கிளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புனா போஸ்ட் நேம் ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஆடியாலஜிஸ்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், sanitary attendant, security guard, data manager, dental technician, hospital worker, hospital attendant, lab technician, multi-purpose hospital worker, operation theatre assistant, radiographer, assistant cum data entry operator, office assistant, ஆப்டோமெட்ரிஸ்ட், இந்த மாதிரிப்பட்ட போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக வந்து 77 காலத்துக்கான வேலைவாய்ப்பும் அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அடுத்தபடியாக வந்து நம்ம இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி சம்மந்தப்பட்ட டீட்டெயில் பார்க்கலாங்க. ஆடியாலஜிஸ்ட்டுக்கு வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கோங்க, பிஎஸ்சி ஆடியாலஜி முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி தான், எம்எஸ் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சானிட்டரி அட்டண்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கணும். செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். டேட்டா மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து பிஜி குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா பிஇன் ஐடி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டென்டல் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் டென்டல் டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அட்டண்டருக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கணும். ரெண்டுக்குமே வந்து தமிழ் எழுதும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க. சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 3 month ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரேடியோகிராஃபருக்கு வந்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபர் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஆப்டோமெட்ரிக் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரிக் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 35 வயசுக்குள்ளாடி இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கேஸ்ட் வைஸாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாத சம்பளம் சேலரி ரேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியாலஜிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து 23,000 ரூபாயும், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து 13,500 ரூபாயும், சானிட்டரி அட்டண்டன்ட் செக்யூரிட்டி கார்டு போஸ்ட்டுக்கு வந்து 8,500 ரூபாயும், டேட்டா மேனேஜருக்கு வந்து 20,000 ரூபாயும், டென்டல் அசிஸ்டண்ட் டென்டல் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து 12,600 ரூபாயும், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஹாஸ்பிட்டல் அட்டண்டருக்கு வந்து 8,500 ரூபாயும், லேப் டெக்னீஷியனுக்கு வந்து 13,000 ரூபாயும், மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 8,500 ரூபாயும், ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 11,200 ரூபாயும், ரேடியோகிராஃபருக்கு வந்து 13,300 ரூபாயும், அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 15,000 ரூபாயும், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 10,000 ரூபாயும், ஆப்டோமெட்ரிக் வந்து 14,000 ரூபாயும் பர் மந்த் சேலரியாக வழங்கப்படுதுங்க. இந்த வேலைவாய்ப்பு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. நேர்முக தேர்வில் பாஸ் பண்ணல வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்துமே ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/12/2024 2024 முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு விண்ணப்பம் வந்து சென்று போகிறது வந்து 13ஆம் தேதிக்குள்ளாடி சென்று பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டெவலப் பண்ணி உங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்கள் கிளியராக வந்து ஃபில் பண்ணணுங்க.
உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், இமெயில் ஐடி, உங்களுடைய ஜெராக்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில், அதாவது நிபந்தனை பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரப்படுத்தப்பட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டர்டேக்கிங் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்து அதில் சப்மிட் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணணும். டைரெக்டாகவோ இல்லைனா இமெயில் மூலமோ இல்லைனா தபால் மூலமோ நீங்கள் பண்ணிக்கலாங்க. விண்ணப்பம் பண்ண வேண்டிய முகவரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் செயலாளர் அல்லது மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரெஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர் 18. இந்த அட்ரஸ்க்கு வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணணுங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்கான அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் 1 by 1 கிளியர் பண்ணிக்கலாங்க.